அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை ஒரு கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் என்று செந்தமிழ் மொழியை காப்பதற்கு, தாய்மொழியை காப்பதற்கு தங்கள் உன்னுயிரை தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் பேரன்புக்குரிய முருகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய நகர செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், கழக பாசறையை வலிவும் பொலிவும் உள்ள பாசறையாக கட்டி காத்து வரக்கூடிய செயல் வீரர் ஆரியர் சகோதரர் சிடி கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற கழகத்தினுடைய தணிக்கை குழு உறுப்பினர் எனது ஆரியர் நண்பர் வழக்கறிஞர் பாசறை பாபு அவர்களே, திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளராக முறைப்படி பொறுப்பேற்றிருக்கின்ற சுதாகரன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவர் அண்ணன் தேவராஜ், பொதுக்குழு உறுப்பினர் முருகன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன், மாணிக்க வாசகம், ராணி முருகன் நகரமன்ற உறுப்பினர், மாநில இலக்கியணி துணை அமைப்பாளர் பூபாலன், தலைமை செயற்குழு உறுப்பினர் பேரன்புக்குரிய அண்ணன் குபேந்திரன், மாவட்ட பொருளாளர் பாதுஷா, திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், நெடுநாளைய நகரமன்ற உறுப்பினராக நீண்ட காலம் பணியாற்றிய அன்புக்குரிய அண்ணன் ரத்னகுமார் அவர்களே, காலத்தின் அருமைப்பாடு கருதி இங்கே மாவட்ட செயலாளர் அவர்கள் உரையிலே குறிப்பிட்ட கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுமக்களே, காவல்துறை அலுவலர்களே, ஊடகவியலாளர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தில் 87 ஆண்டுகளுக்கு முன்பு 38 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திலே உயிர் நீத்த தியாகிகளுக்கும் 1965 40 நாட்கள் ரத்தத்திலே நடைபெற்ற அந்த வீர போர்க்களத்திலே உயிர் நீத்த தியாகிகளுக்கும் இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஒளி ஏற்றி வீர வணக்கத்தை நாம் செலுத்தினோம். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தான் திராவிட இயக்கத்தின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும். நேற்று முன்தினம் ஜனவரி 25ஆம் தேதி தாயகத்தினுடைய தலைநகரம் சென்னையில் தாம்பரத்தில் நம்முடைய அருமை தலைவர் வைகோ அவர்கள் வீரவணக்க நாள் உரை நிகழ்த்தினார்கள். காவிரி ஆற்றங்கரையில் திருச்சி மாநகரத்தில் நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ அவர்கள் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியிலே
மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி உரையாற்றினார்கள். ஜனவரி 25ஆம் தேதி இங்கே அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக, பௌர்ணமி என்கிற காரணத்தினால், கோவில் திருவிழா என்கிற காரணத்தினால் இன்றைக்கு 27ஆம் தேதி நாம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். காலம் விரைந்து கொண்டிருக்கிறது. ஒரு நூற்றாண்டு கால வரலாறை உள்ளடக்கிய மொழி உரிமை போராட்ட வரலாற்றை ஒவ்வொரு ஆண்டும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதைப் போல இன்றைக்கு திருவண்ணாமலை நகரத்திலே அதை எல்லாவற்றையும் விவரிக்க வேண்டும் என்று நான் என்னுடைய உள்ளம் எடுத்துரைக்க வேண்டும் என்று விளைவு கொண்டாலும் காலம் அதற்கு இடம் தராத அளவுக்கு நேரம் இப்பொழுதே 9 தாண்டிவிட்டது. ஆனாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய சுவடுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி இன்றைக்கும் இந்தியை எதிர்க்க வேண்டிய நிலைமை ஏன் இருக்கிறது, இந்தியை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எடுத்து சொல்லுவது நம்முடைய கடமை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு இருக்கிறது. எதற்கு நாம் இந்தியை எதிர்க்க வேண்டும்? இந்தி படித்தால் என்ன? தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் இந்தி படிக்காமல் செய்த காரணத்தினால் எங்களாலே வேலை வாய்ப்புகளை பெற முடியவில்லை. இந்தி படிக்காமல் எங்களுக்கு தடை ஏற்படுத்தியது திராவிட இயக்க ஆட்சி என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்திற்கு எதிரான சக்திகள் திராவிட இயக்கத்தின் மீது அவதூறுகளை சுமத்துகின்றவர்கள், அது இன்றைக்கு புதிதாக புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய காவி சித்தாந்தவாதிகள் மட்டுமல்ல, பொதுவானவர்களும் சேர்ந்து இந்தியை எதிர்ப்பதற்கு திராவிட இயக்கம் தொடர்ந்து நடத்திய நெடிய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே தகவல் பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கிற வேளையில் நாம் அழுத்தம் திருத்தமாக மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்கத்தை செலுத்துகிற நாளில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஏன் நடைபெற்றது என்பதை நாட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பாடு திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது. அதுவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னும் அதிக கடப்பாடு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் 1965 மொழிப்போர் களத்தில் கல்லூரி மாணவனாக இருந்து அந்த நெருப்பு போராட்டத்திலே பூத்த புரட்சி மலர் நம்முடைய இனமான தலைவர், தமிழின தலைவர், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் ஒப்பாறு மிக்காரும் இல்லா தலைவராக, திராவிட இயக்க போர்வானாக இருக்கிற நம்முடைய தலைவர் புரட்சி புயல் வைகோ இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே பூத்த நெருப்பு மலர். அவர் தலைமை தாங்குகிற மறுமலர்ச்சி திமுகவுக்கு அதிக கடமை இருக்கிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாறு ஏறத்தாழ 100 ஆண்டு கால வரலாறு என்று நான் சொன்னேன். 1923ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த காலத்தில் திருப்பூரிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மாகாண மாநாடு நடைபெற்ற பொழுது அந்த மாநாட்டில் துளசிதாஸ் ராமாயணம் பற்றி சொல்லுகிறோம் என்ற பெயரிலே இந்தியை திணிப்பதற்கு அந்த மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நேரத்திலே காங்கிரஸ் கட்சியிலே இருந்த நேரத்திலேயே தலைவர் தந்தை பெரியார் அதை எதிர்த்து கொடி பிடித்தார். அதற்கு பிறகு 1925ஆம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனி காங்கிரஸ் மாநாடுகளில் இந்தி மொழியிலேதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்கிற தீர்மானத்தை
காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் அதை கடுமையாக கண்டித்து தன்னுடைய குடியரசு பத்திரிகையிலே எழுதினார்கள். தமிழ் மொழி என்பது உலகத்தின் மூத்த மொழி. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தொன்றி மூத்த குடி நம்முடைய குடி. தமிழ் மொழியினுடைய தோற்றம் என்று சொல்லுகிற பொழுது மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தமிழ் மொழியினுடைய தோற்றம் தோராயமாக கிமு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி நம்முடைய மொழி என்று சொல்கிறார். ஆனால் ஒரு பழமையான நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் உலகத்திலே மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தொன்மையான மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனால் அந்த மொழியை தாழ்த்துவதற்கு அடிமைப்படுத்துவதற்கு வட ஆரிய கலாச்சாரம் கைபர் போலும் கணவாய் வழியாக வந்த ஆரிய கூட்டம் உள்ளே நுழைந்த பொழுது வடமொழி திணிக்கப்பட்டது. வடமொழியிலிருந்துதான் தமிழ் வந்தது என்று கூட ஆரிய சித்தாந்தவாதிகள் பார்ப்பனியத்தை இந்த மண்ணிலே நிலைவர செய்தவர்கள் தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தினார்கள். ஆனால் உலகத்தின் மூத்த மொழி என்று நாம் சொல்லக்கூடிய இந்த தமிழ் மொழி பாவாணர் சொன்னதை போல கிமு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி மட்டுமல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்று சொன்னானே, அப்படிப்பட்ட மொழி. அந்த மொழியினுடைய பெருமையை தாழ்த்துவதற்கு இந்தி திணிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து ஒரு வீரம் தெரிந்த போராட்டத்தை நடத்திய மண் இந்த மண். அப்படி என்ன இந்திக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது தமிழ் மொழியை போல? இந்தியனுடைய வரலாறு என்பது கிபி 1100 தான் தொடங்குகிறது. இந்தி மொழி ஒரே மொழியா என்றால் இல்லை, பல மொழிகளாக பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தி மொழிக்கு ஒரு வடிவம் கொடுத்தது லல்லுசிலால் என்பவர் கிபி 14ஆம் நூற்றாண்டில். வடமொழியிலிருந்து, பாரசீக மொழியிலிருந்து, உருது மொழியிலிருந்து எல்லா கலவையும் சேர்த்து ஒரு மொழி வடிவத்தை கொடுத்தது 14ஆம் நூற்றாண்டிலே லல்லுசிலால் என்பவர். இன்னும் சொல்ல போனால் இன்றிலிருந்து ஒரு 525 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமானந்தர் என்பவர் ராமன் மீது பாடிய ஆதி கிரந்தம் என்பதுதான் இந்தி மொழியினுடைய முதல் நூலாகும். இந்தி என்பது ஒரே வடிவம் கொண்டதல்ல, ஒளி வடிவம் ஒரே வடிவம் கிடையாது. மேலை நாட்டு இந்தி, கீழை நாட்டு இந்தி, பிகாரி என்று 3 பெரும் பிரிவுகள் இந்திக்கு இருக்கின்றன. இந்தி மொழியிலே மட்டும் 81 கிளை மொழிகள் இருக்கின்றன. உத்தரப்பிரதேசக்காரன் பேசுகிற இந்தி மொழியும் மத்திய பிரதேசக்காரன் பேசுகிற இந்தி மொழியும் ஒன்றல்ல. ராஜஸ்தான்காரன் பேசுகிற இந்தி மொழியும் பீகார்காரன் பேசுகிற இந்தி மொழியும் ஒன்றல்ல. இந்தி பல பிரிவுகளை கொண்டிருக்கிற 81 பிரிவுகளை கொண்டிருக்கிற ஒரு மொழி. சரி, இந்தி என்பது இந்தியாவிலே பழங்காலத்திலே பேசப்பட்ட மொழியா? கிடையாது. புத்தர் காலத்திலே இந்தி கிடையாது. கிமு 6ஆம் நூற்றாண்டில். மகாவீரர் காலத்திலே இந்தி கிடையாது. வரலாற்று ஏடுகளை புரட்டி படித்தால் மகாவீரர் காலத்திலே பிராகிருத மொழி, புத்தர் தன்னுடைய போதனைகளை வழங்கிய மொழி பாலி மொழி. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 100 ஆண்டு காலம் இந்த நாட்டை, பழமையான இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் நந்தர்கள் என்று சொல்கிறார்களே, அந்த நந்தர்கள் காலத்திலே இந்தி கிடையாது. அசோகர் காலத்திலே, அசோகர் தூபி சொல்லுகிறார்களே, மௌரிய பேரரசு காலத்திலே பிராகிருத மொழி இருந்ததே தவிர இந்தி கிடையாது. அதற்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டிலே சக்கரவர்த்தி காலத்தில், ஹர்ஷ சக்கரவர்த்தி காலத்தில், அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் காலத்தில், எந்த காலத்திலும் தொன்மையான இந்தியா என்று சொல்லுகிறார்களே,
நாம் இந்தியா என்கிற அமைப்பை ஒப்புக்கொண்டதில்லை. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய இந்தியாவிலே, நேற்றைய இந்தியாவிலே இந்தி என்பது இருந்தா என்றால் இல்லை. இந்தி என்பது நேற்று உருவான மொழி. தமிழ் மொழியோடு எந்த காலத்திலும் அந்த இந்தி மொழியை ஒப்பிட முடியாது. என்ன சொல்ல போனால், இந்தி மொழியிலே ஒரு இலக்கியம் என்று உருவானது எப்போது என்று சொன்னால் 1920ஆம் ஆண்டில் பிரபல ஆங்கில நூலாசிரியர் கோல்டு ஸ்மித் என்பவர் ஹெர்பிட் என்கிற கவிதையை, ஆங்கில கவிதையை மொழிபெயர்த்தார். அதுதான் இந்தியில் எழுதப்பட்டிருக்கிற முதல் ஒரு இலக்கிய நூல். ஆனால் நம்முடைய தொல்காப்பியம், நம்முடைய வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்திருக்கிற தொல்காப்பியம், நம்முடைய மொழிக்கு இலக்கணம் வகுத்திருக்கிற எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று தமிழனுடைய வாழ்வியலை, தமிழ் மொழியினுடைய இலக்கியத்தை இலக்கண நூலாக தந்திருக்கிற தொல்காப்பியம் 7000 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, 7000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது தொல்காப்பியம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்தி மொழி நேற்று உருவான மொழியை நாம் ஏன் படிக்க வேண்டும்? எங்கள் மீது ஏன் திணிக்க வேண்டும்? எனவேதான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டிலே வெடித்தது. 1920களில் மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்கு தலைமையேற்ற நேரத்தில் இந்துஸ்தானி மொழியை இந்த நாட்டினுடைய மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார். ஏனென்றால் இந்தியா முழுவதுக்கும் ஒரு பொது மொழி தேவை. இஸ்லாமியர்களை உள்ளடக்கி அவர்களையும் இணைத்துக் கொண்டு வெள்ளையனை எதிர்த்து விடுதலை போராட்டத்தை நடத்துவதற்கு இந்துஸ்தானி என்கிற மொழியை பயன்படுத்தலாம் என்று சொன்னார். இந்துஸ்தானி என்பது பிராகிருதம், வடமொழி, உருது கலந்த ஒரு மொழி. ஆனால் அது நாளடைவிலே காங்கிரஸ் கட்சி, நான் தொடக்கத்திலே சொன்னதை போல 1925ஆம் ஆண்டிலிருந்து கான்பூர் மாநாட்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா நடவடிக்கையும் இந்தி மொழியில் தான் இருக்கும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு 25 நவம்பர் மாதம் வெளியே வருகிறார். குடியரசு பத்திரிகையில் எழுதுகிறார், தமிழுக்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் என்று சொல்லி எழுதுகிறார். ஆனால் மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். 1920ஆம் ஆண்டு நம்முடைய சென்னையில், நம்முடைய தலைநகரத்தில் சென்னையில் இந்தி பிரச்சார சபையை தொடங்கினார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி படித்தே ஆக வேண்டும் என்று நம் மீது திணிக்கப்பட்ட பொழுதுதான் எதிர்த்து போராடினோம். ஆனால் மகாத்மா காந்தி 1920ஆம் ஆண்டு தொடங்கி வைத்த இந்தி பிரச்சார சபா 100 ஆண்டு கடந்து இன்றைக்கும் சென்னையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. திராவிட இயக்கம் இந்த ஆட்டை 1920 37 வரையிலே நீதி கட்சி 17 ஆண்டு காலம் சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்தது. 67ஆம் ஆண்டிலிருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இதுவரையிலே திராவிட இயக்க ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தி பிரச்சார சபை சென்னையிலே மூடப்படவில்லை. திருவண்ணாமலையை இந்தி கற்க வேண்டுமா? அதை கற்பதற்கான வசதி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது. இந்தி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தாராளமாக இந்தி படிக்கலாம். அதை தடுக்கவில்லை திராவிட இயக்க ஆட்சி. ஆனால் நம் மீது குறை சொல்லுகிறார்கள், நாம் தடுத்ததாக சொல்லுகிறார்கள். ஒருபோதும் இல்லை, அது மிக தவறான கருத்து. இந்தி பிரச்சார சபை மிகப்பெரிய இந்தி போராட்டம், எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது கூட அதை நாம் அந்த இந்தி பிரச்சார சபை மூடப்படவில்லை, இன்றைக்கும் இயங்குகிறது. இந்தியை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது என்று சொன்னால், 37 ராஜாஜி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி 17 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே ஆட்சி புரிந்த நீதி கட்சி தோல்வியடைந்ததற்கு பிறகு சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக ராஜாஜி பொறுப்புக்கு வருகிறார், ராஜகோபாலாச்சாரி. அவர் வந்தவுடன் 1937 ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவர் சென்னையிலே
ராமகிருஷ்ண மடத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும் என்ற உத்தரவை போடுகிறார். முதல் சிக்கல் அங்கிருந்து தான் தொடங்குகிறது. கட்டாயமாக படிக்க வேண்டும். எனவேதான் அன்றைக்கு தந்தை பெரியார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், தமிழவேல் உமாமகேஸ்வரம் பிள்ளை, கியாப்பே விஸ்வநாதம், இப்படி தமிழறிஞர்களும் தந்தை பெரியார் தலைமையிலே எல்லோரும் சேர்ந்து கொந்தளித்து போய் எதிர்த்து இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும். கட்டாயமாக இந்தியை படிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உடனடியாக 1937 டிசம்பர் 26ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையிலே சென்னை மாநில தமிழர் மாநாடு என்கிற மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டின் வாயிலாக எச்சரிக்கை செய்தார்கள் ராஜாஜிக்கு. திரும்ப பெறுங்கள் அந்த உத்தரவை. எங்கள் மொழி எங்களுக்கு போதும். வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இப்படிப்பட்ட திணிப்பு நடவடிக்கையில் அவர் ஈடுபடவில்லை. ஆனால் வெள்ளைக்காரன் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த பொழுது அந்த ஆட்சியிலே பொறுப்புடைய போய் உட்கார்ந்து கொண்ட ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் ஒரு பார்ப்பனிய கருத்தை, மனு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஆட்சி நடத்தியவர். இந்தி படித்தே ஆக வேண்டும் என்று கட்டாயமாக திணித்த போதுதான் எதிர்ப்பு போராட்டம் இங்கே பிடித்தது. உத்தரவு போட்டார்கள். திருச்சி மாநாடு நடைபெற்று தீர்மானம் போட்ட போது அந்த தீர்மானத்தை ராஜாஜி ஏற்கவில்லை. மீண்டும் பிப்ரவரி மாதம் 1938 பிப்ரவரி மாதம் காஞ்சிபுரத்திலே ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டிலேயும் இதே கருத்தை வலியுறுத்தினார்கள். ஏற்றுக்கொள்ளாத ராஜாஜி 1938 ஏப்ரல் 21ஆம் தேதி நாங்கள் போட்ட உத்தரவுதான் திரும்ப பெற முடியாது, இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவே ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் கட்டாயமாக இந்தி படித்தே ஆக வேண்டும் எல்லா பள்ளிகளிலும் என்று உத்தரவு போட்டார். அதை எதிர்த்து போராடுவதற்கு மீண்டும் திருச்சியிலே தலைவர் தந்தை பெரியார் தலைமையிலே தமிழ் அறிஞர்களும் அன்றைக்கு முன்னணியிலே இருந்த தலகத்தர்களும் ஒன்று கூடி அன்றைக்கு போராட்ட அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். 1938 ஜூன் மாதம் 3ஆம் தேதி சென்னையில் சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்து தியாலஜிக்கல் பள்ளியின் முன்னால் இந்தியை திணிக்கின்ற அந்த பள்ளிக்கு முன்னாலே மறியல் போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். பட்டியலை போடுகிறார்கள். இன்னன்னார்கள் தலைமையிலே மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டு ஒவ்வொருவராக சென்று மறியல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இந்தியை கட்டாய பாடமாக்கிய அந்த பள்ளிக்கு முன்னாலே மறியல் போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ராஜாஜி வீட்டுக்கு முன்னால் பல்லடம் பொன்னுசாமி என்கிற திராவிட இயக்கத்தினுடைய முதுபெரும் தோழர் அவர் போய் இந்தி ஒழிய வேண்டும், இல்லாவிட்டால் நான் ஒழிய வேண்டும் என்று சொல்லி அங்கே போய் மறியல் போராட்டம் நடத்துகிற பொழுது அவரை அடித்து இழுத்து கொண்டு போய் சிறையிலே பூட்டுகிறது ராஜாஜி சர்க்கார். உடனே அங்கே கூடியிருந்த தமிழ் அறிஞர்கள் சாரசாரையாக புறப்பட்டு மறியல் போராட்டத்தை தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1938 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பண்டித நாராயணி அம்மாள், நீலாம்பிகை அம்மையார், தர்மாம்பாள் இப்படிப்பட்ட தமிழ் நங்கையர்கள் மொழிப்போர் களத்திலே போராடுவதற்கு புறப்பட்டு வந்தார்கள். சென்னையிலே மிகப்பெரிய பெத்தநாயக்கன் பேட்டையிலே மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு ஊர்வலம், ஒற்றை வாடை நாடக அரங்கத்திலே இந்திய எதிர்ப்பு மாநாடு. அந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு மறுநாள் மீண்டும் இந்து தியாலஜிக்கல் பள்ளிக்கு முன்னாலே மறியல் செய்வதற்கு கூட்டமாக பெண்கள் போகிறார்கள். நினைத்து பாருங்கள், ஆண்டு 1938 மறியல் செய்வதற்கு புறப்பட்டு போன பெண்கள் 72 பேர் 32 கை குழந்தைகளோடு கைது செய்யப்பட்டு சிறையிலே பூட்டப்பட்டார்கள்.
72 பெண்கள் தமிழ் மொழிக்காக நாங்கள் ஏன் தமிழ் இந்தியை படிக்க வேண்டும்? இதே கேள்வி. ஏன் படிக்க வேண்டும்? கட்டாயமாக விருப்பப்படமாவது படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கட்டாயம். அப்ப திருவண்ணாமலையில் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட இந்தி படித்தால்தான் உன்னுடைய பிள்ளைக்கு வெற்றி பெற முடியும், வகுப்பிலே பாஸ் செய்ய முடியும், அடுத்த வகுப்புக்கு போக முடியும் என்று நிலைமை ஏற்பட்டால் படிக்காத கைநாட்டு பேர்வழியாக ஆகிவிடுவீர்கள். இந்திக்காரன் படிப்பான், வடநாட்டுக்காரன் படிக்கலாம், அவன் தாய்மொழி. ஆனால் என்னுடைய தாய்மொழியிலே என்னை படித்து நான் பரீட்சையிலே தேர்வு செய்து தேர்விலே நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல், அது நியாயம். ஆனால் நாங்கள் எங்கள் குழந்தைகள் தாய்மொழியை தாண்டி அந்நிய மொழியாக இருக்கிற இந்தி மொழியிலே படித்தால்தான் நீ 8ஆம் வகுப்பு வெற்றி பெற முடியும், 10ஆம் வகுப்பு வெற்றி பெற முடியும், பயிற்சி எடுத்தால்தான் கல்லூரிகளிலே போய் தேர்ச்சி பெற முடியும் என்கிற கட்டாயத்தை புகுத்திய பொழுது தமிழ்நாடு கொந்தளித்து போராடிய காரணத்தினால் அன்றைக்கு பெண்கள் கைது செய்யப்பட்டு 72 பெண்கள் 32 கை குழந்தைகளோடு முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கிடந்தார்கள். மறந்துவிடக் கூடாது. ஒற்றை வாடகை தியேட்டர் அந்த அரங்கத்திலே நடைபெற்ற பெண்கள் மாநாட்டிலே தான் தந்தை பெரியாருக்கு பெண்கள் ஈவே ராமசாமி என்கிற பெரியார் என்கிற பட்டத்தை பெண்கள் கொடுத்தார்கள் தலைவர் தந்தை பெரியாருக்கு. இதெல்லாம் இந்த நாட்டினுடைய வரலாறு. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் பள்ளிக்கு முன்னால் மறியல் செய்ய சென்றவன் நடராஜன் என்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை, திருமணம் ஆகாத ஒரு பிள்ளை. அவன் கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அவன் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறான். கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டு சிறையிலே நோயற்ற காரணத்தில் அந்த உணவு ஒற்றுப்போகலாமல் வயிற்றுப்போக்கு வந்து உரிய சிகிச்சை அளிக்கப்படாமல் மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்து அவன் மருத்துவமனையிலேயே 39 ஜனவரி 15ஆம் தேதி முதல் களப்பலி. இந்த நாட்டினுடைய வரலாற்றில் மொழிக்காக முதல் களப்பலியானவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நடராஜன் நடராஜன் நடராஜன். டிசம்பர் 5ஆம் தேதி 1938 டிசம்பர் 5ஆம் தேதி மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டு சிறைக்கு சென்றவன் நோயற்ற காரணத்தினால் ஜனவரி 15 39 அவன் முடிவெய்துகிறான். சட்டமன்றத்திலே சரியட்டி பன்னீர்செல்வம் தன்னை பெரியாரின் தலகர்த்த கேள்வி எழுப்புகிறார். அதற்கு திமிரோடு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பதில் சொல்லுகிறார், படிப்பு வாசனை அறியாத அரிஜன் நடராஜன். எனவே அந்த மறியல் போராட்டத்திலே அவன் படிக்காத காரணத்தினாலே போய் கலந்து கொண்டு கைதாகி உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று அந்த பார்ப்பன கொழுப்போடு பதில் சொன்னவர் ராஜாஜி. மறந்துவிடக் கூடாது. இவையெல்லாம் வரலாறு. சத்தியமூர்த்தி ஐயர் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவர் லயனோ கல்லூரியிலே பேசுகிற பொழுது சொன்னார், என் கையில் அதிகாரம் இருந்தால் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தையும் இந்தி மொழியையும் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுவேன். அதை யார் எதிர்த்தாலும் தூக்கிலே போடுவேன் என்று சொன்னவர் சத்தியமூர்த்தி ஐயர். இந்தியை திணித்து பள்ளிகளிலே படிப்பதற்கு உத்தரவு போட்டவர் ராஜாஜி ஐயங்கார். நான் அதிகாரம் என் கைக்கு கிடைத்தால், என் கையிலே அதிகாரம் இருந்தால் சமஸ்கிருதத்தை இந்தி மொழியை கட்டாயமாக்குவேன், யார் எதிர்த்தாலும் தூக்கிலே போடுவேன் என்று சொன்னவர் சத்தியமூர்த்தி ஐயர். ஐயரும் ஐயங்காரும் சேர்ந்து கொண்டு இந்த நாட்டிலே தலைவர் தந்தை பெரியார் தலைமையிலே இன்றைக்கு அத்தனை பேரும் போராடினார்கள். திருச்சியிலிருந்து ஒரு பெரும்படை பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தலைமையிலே 1938 ஆகஸ்ட் 1ஆம் தேதி புறப்பட்டு 577 மைல்கள் மக்களிடத்திலே எழுச்சி ஏற்படுத்துவதற்கு பிரச்சாரம் செய்து கொண்டு 42 நாட்கள் நடையாக நடந்து பிரச்சாரம் செய்து சென்னையிலே வந்து அந்த பிரச்சாரத்தை முடித்தார்கள்.
லட்சம் பேர் திரண்ட மகத்தான பொதுக்கூட்டம் 1938 செப்டம்பர் 11 நடைபெற்றது. மெரினா கடற்கரையிலே தந்தை பெரியார் முழக்கமிட்ட மாநாடு, மறைமலையடிகள் தலைமை தாங்கிய மாநாடு. அந்த மாநாட்டிலே மிக கடுமையாக தலைவர்கள் எச்சரித்தார்கள். நடராஜன் மட்டுமல்ல, அதே போல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த தாளமுத்து என்கிற ஒரு வாலிபன் கட்டிய இளம் மனைவியை தவிக்க விட்டுவிட்டு மறியல் போராட்டத்துக்கு சென்றவன் கைதாகி அவனும் சிறைச்சாலையிலே நோய்வாய்ப்பட்டு 12ஆம் தேதி மார்ச் 12 39 மார்ச் 12ஆம் தேதி அவரும் உயிர் தியாகம் செய்தார். இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே நம்முடைய வரலாற்றிலே மொழிக்காக உயிர் நீத்த முதல் தலகர்த்தர்கள் நடராஜனும் தாளமுத்துவும் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு நாம் இங்கே வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 87 ஆண்டுகளுக்கு பிறகும் நடராஜன் பெயரை, தாளமுத்துவின் பெயரை நாம் உச்சரிப்பதற்கு காரணம் இந்தியை வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுமானால் 37 மட்டுமல்ல, 87 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு 2024 இன்றைக்கு ஆட்சி படத்தில் இருக்கிற மோடி சர்க்கார் வலுக்கட்டாயமாக இந்தியை திணிப்போம் என்கிற புதிய கல்விக் கொள்கை வந்தாலும் நாங்கள் சபதமேற்கிறோம், உறுதியேற்கிறோம். நடராஜன் மீது ஆணை, தாளமுத்துவின் மீது ஆணை, இந்த மண்ணில் எங்கள் உயிரை கொடுத்தாவது இந்தி திணிப்பை எதிர்த்து மீண்டும் போராடுவோம் என்கிற எச்சரிக்கை சொல்வதற்கு இந்த கூட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்துகிறோம். தந்தை பெரியாரை கைது செய்கிறார்கள். ராஜாஜி அரசு கைது செய்து 167 நாட்கள் கொடூரமாக வெப்பம் வீசக்கூடிய பெல்லாரி சிறைச்சாலையிலே கர்நாடகத்திலே பூட்டுகிறார்கள். அவரை பார்ப்பதற்கு சரியேற்றி பன்னீர்செல்வம் போகிறார். உடல் இழைத்து பெரியார் அவரை பார்க்கிற பொழுது தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார். சரியேற்றி பன்னீர்செல்வம் அவர் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்திலே கேட்கிறார், தந்தை பெரியார் அவர்கள் இப்படி கொடூரமான வெப்பம் வீசக்கூடிய சிறையிலே வைத்து அடைத்து வைத்திருக்கிறேன் என்று கேட்ட பொழுது ராஜாஜி சொல்கிறார், என்னுடைய நண்பர் பெரியாருக்கு ஈவே ராவுக்கு அந்த பெல்லாரி வெப்பம் அவர் உடலுக்கு ஒத்துக்கொள்ளும் என்று திமிராக பதில் சொன்னார்கள். அவ்வளவு பெரிய தியாகத்தை தந்தை பெரியார் செய்தார். அவரை உடல் நலிவுற்ற காரணத்தினால் 167 நாட்களுக்கு பிறகு விடுதலை செய்தார் ராஜாஜி. கடைசியாக கோயம்புத்தூர் சிறையிலே வைத்து விடுதலை செய்யப்பட்ட பொழுது வெளியே வந்த பொழுது தந்தை பெரியார் சொன்னார், இன்னும் இந்தி ஒழியவில்லை, அதற்குள்ளேயே நான் சிறைச்சாலையிலே செத்திருக்கலாம், என்னை விடுதலை செய்து விட்டார்கள், மீண்டும் போராடுவேன் என்று சொல்லி இந்த இந்தி திணிப்பு உத்தரவு திரும்ப பெறுகிற வரையிலே போராடுவேன் என்று சொன்னார். ராஜாஜி அரசு 39 கவிழ்ந்தது. கவிழ்ந்ததற்கு பிறகு ஆங்கிலேய கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார் தந்தை பெரியார். அதற்கு பிறகுதான் இந்தி என்பது கட்டாய பாடமாக இல்லை என்று சொல்கிற உத்தரவை வெள்ளை அரசு பிறப்பித்தது. முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் 37 நடைபெற்ற போராட்டம் 40ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த நேரத்திலே வெள்ளை அரசாங்கம் இந்தியை திணிக்க மாட்டோம் என்கிற உத்தரவாதம் கொடுத்த காரணத்தினாலே தற்காலிகமாக அந்த உத்தரவு நிறுத்தப்பட்ட காரணத்தினால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் முதல் போராட்டம் தமிழ் தேசிய இனத்துக்கான முதல் விதை. சில பேர் சொல்றான் தந்தை பெரியார் தமிழ் தேசியத்துக்கு எதிரி. பல பேர் தமிழ் தேசியம் பேசுகிறவன் தமிழ்நாட்டு வீதிகளிலே பேசுகிறார்கள். தமிழ் தேசியத்துக்கு எதிரி தந்தை பெரியாரா? இந்த மண்ணில் தமிழ் தேசியத்துக்கான முதல் விதையை போட்டது எங்கள் தலைவர் தந்தை பெரியார். அது யாராக இருந்தாலும் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நாங்கள் சொல்வோம். கேட்கலாம். ஒருவர் சொல்லுகிறார், மணியரசனை போன்றவர்கள். இன்னொருத்தர் வந்திருக்கிறாரே இப்பொழுது, பிரபாகரனுடைய படத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம். தமிழ் இளைஞர்கள் விட்டில் பூச்சிகளை போல் அந்த கூட்டத்தோடு போய் விழுந்து கொண்டிருக்கிறார்களே. தந்தை பெரியார் போராடவில்லை. தமிழ் அறிஞர்கள் போராட்டத்திலே அவர் போல் தன்னை இணைத்துக் கொண்டார் என்று வரலாற்றையே மாற்றுகிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை தந்தை பெரியார் தான் கைது செய்யப்பட்டு 167 நாட்கள் சிறையில் அடைத்து வைத்தது ராஜாஜி அரசு. அந்த போராட்டத்தை தூண்டியது என்று வழக்கப்பட்டது தந்தை பெரியார் மீதுதான்.
தமிழறிஞர்கள் சிறைக்கு போயிருக்கலாம். அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி அது மக்கள் போராட்டமாக அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வழிநடத்தியது நமது தலைவர் தந்தை பெரியார். 40 முடிவுக்கு வந்தாலும் 1947 நாட்டுக்கு விடுதலை, நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு விடுதலை அடைந்த நேரத்திலே ஓபிஆர் என்று சொல்லப்படுகிற ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையிலே காங்கிரஸ் மந்திரி சபை, அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சராக இருந்தார். அவர் 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு 38 ராஜாஜி வந்து இந்திய திணிக்கிறேன் என்று சொல்லி போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த உத்தரவு திரும்ப பெற்றதற்கு பிறகு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு 48 ராமசாமி ரெட்டியார் தலைமையிலே காங்கிரஸ் அரசு இருந்தபோது அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது மீண்டும் கட்டாயமாக இந்தியை படிக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். அதே உத்தரவு உடனே தந்தை பெரியார் அவர்கள் மீண்டும் போராட்ட அறிவிப்பை வெளியிடுகிறார். 1948 ஜூன் மாதம் ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய அரசு அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சர் இந்தி கட்டாயம் என்று உத்தரவு போட்ட பொழுது தந்தை பெரியார் ஜூலை மாதம் போராட்ட அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த போராட்ட களத்திற்கு தலகர்த்தராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அன்றைக்கு அவரைத்தான் தளபதி அண்ணா என்று அறிமுகமாகி தந்தை பெரியாருடைய பாசறையில் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே சிறைக்கு சென்றவர் 38 நம்முடைய பேரறிஞர் அண்ணா 10 ஆண்டு காலம் கழித்து 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிய பொழுது அந்த போராட்டத்திற்கு தலகர்த்தராக தளபதியாக நியமித்தார் தந்தை பெரியார் நம்முடைய அண்ணாவை. மேடைகளிலே தளபதி அண்ணா என்றுதான் விளம்பரம் செய்யப்பட்டு அண்ணா அவர்கள் போய் மேடைதோறும் முழங்கினார்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய தலைமையிலே 1948 செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டத்தை பெரியார் அறிவித்தார். அக்டோபர் மாதம் 24, 25 தேதிகளிலே இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே? ஈரோட்டிலே 1948 அக்டோபரில் அந்த மாநாட்டில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலகர்த்தறிஞர காரணத்தினால் ஈரோட்டு வீதிகளிலே அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலே நம்முடைய தலைவர் அண்ணா அவர்களை உட்கார வைத்து அந்த மாநாட்டு ஊர்வலத்திற்கு அழைத்து செல்வதற்கு தந்தை பெரியார் தன்னுடைய தொட்டில் பூமியில் அண்ணாவை உட்கார வைத்து அலங்கார ரதத்திலே உட்கார வைத்து தன்னுடைய வெண்டாடி அசைய அந்த ஈரோட்டு வீதிகளிலே அண்ணாவை ஊர்வலமாக அழைத்து சென்று நடந்து சென்றார் தந்தை பெரியார் என்பது இந்த நாட்டின் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. ஒரு தலைவர் தன்னுடைய தளபதியை எப்படி இந்த நாட்டுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு எந்த உலகத்திலே எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாது. தலைவர் தந்தை பெரியார் அவரை விட பல மடங்கு இளம் வயது கொண்ட நம்முடைய அண்ணாவை உட்கார வைத்து ஊர்வலத்திலே அவர் முன்னால் நடந்து சென்று அண்ணாவை அழைத்து சென்று அந்த மாநாடு நடத்துகிற பொழுது அந்த மாநாட்டிலே நான் சொன்னார், பெட்டி சாவையை அண்ணாவிடம் தருகிறேன் என்று அறிவித்த மாநாடு. அந்த மாநாட்டிலே நான் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி 10 ஆண்டுகளுக்கு முன்பு 38 தமிழ்நாடு முழுவதும் கால் தேய நடந்து இந்த குரல் வலை தேய தமிழ்நாட்டிலே இந்திய எதிர்ப்பு முழக்க விட்டாரே, அந்த பட்டுக்கோட்டை அழகிரி சாமி எலும்புரிக்கு நோயால் பாதிக்கப்பட்டு அந்த மாநாட்டில் பேசுகிற பொழுது இதுதான் என்னுடைய கடைசி மாநாடு என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே அந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகு எலும்புரிக்கு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தின்று தீர்த்து அவருடைய உயிரை பழிவாங்கியது அந்த மாநாடு. அந்த மாநாட்டிலே அறிவித்தார்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஓய்ந்து விடவில்லை, ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற உத்தரவை என்று பிரகடனம் செய்தார் தந்தை பெரியார். போராட்டத்தை நடத்துவதற்கு சென்னையிலே பெரியாருடைய இல்லத்திலே திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாக குழு கூடிய பொழுது அந்த நிர்வாக குழு என்ன விதமான போராட்டத்தை நடத்தலாம் என்று கூடி முடிவெடுக்கின்ற நேரத்திலே காவல்துறை அவரை அனைவரையும் கைது செய்து சிறையிலே பூட்டியது. தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. சென்னையிலே மிகப்பெரிய போராட்டம், அந்த பள்ளிகளுக்கு முன்னால் மறியல் போராட்டம் நடக்கும் என்று அறிவித்து
மறியல் போராட்டத்திலே ஈடுபட்ட என்.வி. நடராஜன், சுயமரியாதை இயக்கத்திலே தலைவர் தந்தை பெரியாரோடு களத்திலே நின்றவர், பிற்காலத்திலே அண்ணாவோடு தோளோடு தோள் நின்றவர், அமைச்சராக இருந்தவர் கலைஞர் மந்திரி சபையிலே. அந்த என்.வி. நடராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டு கைவிலங்கு போட்டு இழுத்து செல்லப்பட்டார். கப்பாதுரையார், பன்மொழி தலைவர் அப்பாதுரையார், பணமொழிகள் கற்றவர், திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அவரை அடித்து தூக்கி எறிந்தார்கள் வேலை மீது. கும்பகோணத்திலே அதை போல நடந்தது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி மிக்க அந்த போராட்டம் நடைபெற்ற நேரத்திலே ஹைதராபாத் ரசாக்கர் கலவரம் ஏற்பட்ட காரணத்தினால் அன்றைக்கு தற்காலிகமாக அந்த உத்தரவை திரும்பப் பெறுகிறோம் என்று சொன்ன காரணத்தினாலே அதோடு இரண்டாவது இந்தி எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்தது. நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு 1947க்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுகிறது. அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவுக்கென்று ஒரு பொது வழி தேவை, இந்தியாவுக்கென்று ஒரு ஆட்சி மொழி தேவை, இந்தியாவுக்கென்று ஒரு அலுவல் மொழி தேவை என்கிற விவாதத்தை அரசியல் நிர்ணய சபையிலே எழுப்புகிறார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து போனவர்கள், தென்னாட்டிலிருந்து போனவர்கள், கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்லாமிய சாஹிப் அவர் உரையாற்றுகிற பொழுது இந்தியாவுக்கென்று ஒரு அரசியல் மொழி, அலுவல் மொழி, ஆட்சி மொழி இருக்க வேண்டும் என்று சொல்வீர்களானால் எல்லா தகுதியும் மிக்க எங்கள் தமிழ் மொழியை இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக ஆக்குங்கள் என்று சொன்னவர் இஸ்மாயில் சாஹிப், கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப். அவர் அரசியல் நிர்ணய சபையிலே பேசினார். ஆனால் அந்த அவையிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலாக இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இந்திக்கு வக்காலத்து வாங்கினார்கள். இந்தி மொழி ஏனென்றால் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பார்ப்பனர்கள் கையிலே இருந்தது. வடாரிய கலாச்சார பண்பாட்டை, பார்ப்பனிய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய பார்ப்பனிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ் மொழியை ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்ற மொழிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. வடமொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. எனவே வடமொழியினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் இந்தி மொழியை இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையிலே சொன்ன நேரத்திலே நேரு அவர்கள் ஒரு பெரிய ஜனநாயகவாதி. அவர் சொன்னார், வாக்கெடுப்பு விட்டு விடுவோம், அரசியல் நிர்ணய சபையிலே வாக்கெடுப்பு விடுவோம், இந்தி மொழியா தமிழ் மொழியா மற்ற மொழியா ஓட்டெடுப்பு நடத்துவோம் என்று ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. என்றைக்கு 1949 செப்டம்பர் 12ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையிலே இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழி எது என்பதற்காக வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பொழுது என்ன நடந்தது என்றால் 77 ஓட்டு இந்திக்கு ஆதரவு, 77 ஓட்டு இந்திக்கு எதிர்ப்பு, ரெண்டும் சமம். என்ன முடிவெடுப்பது? அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்த பாபு ராஜேந்திர பிரசாத் தன்னுடைய ஒரு ஓட்டை இந்திக்கு ஆதரவாக போட்டு ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே அரசியல் நிர்ணய சபையிலே இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இந்திதான் இருக்கும் என்று அறிவித்தார்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்தியா பல்வேறு மொழிகள் பேசுகிற நாடு, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற நாடு. இந்த நாட்டில் ஒரு 23% மக்கள் பேசக்கூடிய ஒரு இந்தி மொழியை ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக ஆக்குவோம் என்று அரசியல் சட்டத்திலே இடம்பெற செய்தார்கள். The official language of the union shall be Hindi in Devanagari script என்று சொல்லி இந்திய நாட்டினுடைய ஆட்சி மொழி என்பது தேவநாகரி வரி வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்தி தான் ஆட்சி மொழி என்று சொல்லி அரசியல் சட்டத்தினுடைய 343வது பிரிவிலிருந்து 351 பிரிவு வரையிலே இந்திக்கு இந்த நாட்டிலே எல்லா வகையிலும் அரியணை ஏற்றுவதற்கு அரசியல் சட்டத்திலே உத்தரவு போட்டது மட்டுமல்ல, 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருகிற குடியரசு நாள், முதல் குடியரசு நாள். அந்த முதல் குடியரசு நாள் வருகிற பொழுது இந்த நாட்டினுடைய எல்லா வட்டத்திலும் இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்கும் அறிவித்தார்கள்.
அது வந்தபோது மூன்றாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இங்கே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நடத்தினார்கள். 52 இந்திய எதிர்ப்பு போராட்டம் கருக்கொள்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பெரியார் அறிவிக்கிறார். ரயில் நிலையங்களிலே இந்திய அழிப்பு போராட்டம், அரசியல் சட்டத்திலே இந்திதான் ஆட்சி மொழி என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று மிகப்பெரிய அளவிலே போராட்டம் வெடிக்கிறது. நேரு அவர்கள் பிஜி கர் தலைமையிலே ஒரு ஆட்சி மொழி குழுவை, சட்டம் என்ன சொல்லுகிறதோ, சட்ட பிரிவு என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையிலே பிஜி கர் தலைமையிலே ஒரு குழுவை அமைக்கிறார் 54ஆம் ஆண்டு. அந்த குழு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில ஆயிரம் பேர்களிடத்தில் போய் கருத்து தேர்த்து விட்டு இந்திதான் இந்த நாட்டினுடைய ஆட்சிபதி என்பதை தெளிவாக அந்த குழு, பிஜி கர் தலைமையிலான குழு பரிந்துரை கொடுக்கிறது. உடனே தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் பிஜி கர் இந்திக்கு ஆதரவாக இந்திதான் ஆட்சி மொழி என்று கொடுத்த பரிந்துரைக்கு எதிராக தந்தை பெரியார் என்ன போராட்டத்தை அறிவித்தார் தெரியுமா? 1955 ஆகஸ்ட் 1ஆம் தேதி தந்தை பெரியார் அறிவித்த போராட்டம் என்பது தேசிய கொடியெரிப்பு போராட்டம். தமிழ் தேசியத்துக்கு எதிரி தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், திருவண்ணாமலை மேடையில் இருந்து தமிழுக்கு எதிரி தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய கபோதிகளுக்கு இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன், இந்திய நாடு விடுதலை பெற்ற காலத்திலிருந்து இந்த 3/4 நூற்றாண்டு காலத்தில் இந்த நாட்டின் தேசிய கொடியை எரிப்பேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் பெரியாரை தவிர வேற எவனுக்கும் இந்தியாவிலே இருந்ததில்லை. தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சொல்வீர்களா? இன்றைக்கு பிரபாகரன் பெயரை வைத்துக் கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்துகிறவன் சொல்வானா? தந்தை பெரியார் சொன்னான், கொடியை எரிப்பேன் சொன்னபோது கோவிந்த வல்லபன் அவர் இந்தி வெறியர், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். பிற்காலத்திலே அவர் மத்திய அமைச்சராக நேரு மந்திரி சபையில் இருந்தவர். அவர் சொன்னார், பெரியார் காலம் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும், தேசிய கொடியை எரித்து விட்டால் அவர் காலம் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இதற்கெல்லாம் அஞ்சுகிறவன் நான் அல்ல என்று சொல்லிவிட்டு பெரியார் சொன்னார், எனக்கு வயதாகி கொண்டே போகிறது, நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை பிடித்து சிறையிலே போடுவார்களானால் சர்க்கார் செலவுல ஆஸ்பத்திரி செலவும் பார்த்துப்பேன், சாப்பாடு போட்டுருவாய், நான் சிறையிலே இருந்து பிரச்சாரம் செய்வேன் என்று சொன்ன தலைவர் இந்திய உபகண்டத்திலே எங்கள் தலைவர் தந்தை பெரியாரை தவிர வேறு ஒரு தலைவர் இல்லை. சிறையிலே வை என்று சொல்லி சவால் விட்டவர் பெரியார். 55 காமராஜர் கேட்டுக்கொண்டார், பச்சை தமிழர் என்று யாரை அடையாளப்படுத்தினாரோ தந்தை பெரியார். குணானா குணக்கூடந்தே நீ குடியாத்தம் நினைத்தார், நீ வெற்றி பெற வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா எந்த காமராஜரை பாராட்டினாரோ அதே காமராஜர் ஆட்சி நடைபெறுகிற பொழுது தேசிய கொடியை எரிப்பேன் என்று சொன்ன பொழுது காமராஜர் தூது அனுப்பினார். தந்தை பெரியார் தன்னுடைய அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், ஒருபோதும் கட்டாய இந்திக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, ஆட்சி மொழி என்று சொல்லுகிற பொழுது மத்திய சர்க்கார் நிச்சயமாக நேருடைய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்ன உத்தரவாதத்தின் அடிப்படையிலே அந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக பெரியார் அறிவித்தார். நிறுத்துவேன் என்று அறிவிக்கவில்லை, ஒத்திவைப்பேன் என்று அறிவித்தார். ஆனால் அந்த பிஜி கர் குழு இந்தியை திணிப்பேன் என்று உத்தரவுப்பட்ட பொழுது, பரிந்துரை செய்த பொழுது, இதே திருவண்ணாமலையில் 1955 செப்டம்பர் 21ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை இங்கே நடத்தினார். காலம் இல்லை, நேரம் இல்லை. அந்த மாநாட்டினுடைய சிறப்பை சொல்ல வேண்டுமானால் 1955 அந்த மாநாட்டிலே தலைவர் பேரறிஞர் அண்ணா இந்த திருவண்ணாமலையிலே பேசுகிற பொழுதுதான் சொன்னார், பக்தவச்சல முதலமைச்சராக இருக்கிறார். 57 காமராஜர் ராஜினாமா செய்துவிட்டு கே பிளான் கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய முடியை துறந்து விட்டு கட்சி வளர்ச்சிக்காக அவர் போய்விட்ட பொழுது பக்தவச்சல முதலமைச்சர் பொறுப்புக்கு வருகிறார்.
இங்கே திருவண்ணாமலை மாநாட்டிலே செப்டம்பர் 21, 1957 பேசுகிற பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார், இந்த நாட்டின் முதலமைச்சராக இருப்பவர் பக்தவச்சலம். இந்தி வேண்டுமா வேண்டாமா என்று ஓட்டெடுப்பு நடத்தினால் இந்தி தேவையில்லை என்று நான் சொல்லுகிற கருத்தை தான் பக்தவச்சலம் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களும் என்னை ஆதரித்து ஓட்டு போடுவார்கள் என்று அண்ணா அவர்கள் திருவண்ணாமலையிலே சொன்னார். எப்பொழுது? 1955 அண்ணா சொன்னது திருவண்ணாமலையிலே அவர் சொன்னார், பக்தவச்சலம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய ஓட்டு எனக்குத்தான் விழும், எனக்கு தான் அந்த ஓட்டு போடுவார்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது பிற்காலத்திலே அப்படியே உண்மையானது. ஆங்கில நாடாளுமன்றத்திலே ஆங்கிலத்திலே பேசக்கூடிய வல்லமை மிக்கவராக இருந்தவர் பக்தவச்சலத்தினுடைய பேத்தி. நாடாளுமன்ற உறுப்பினராக நீண்ட காலம் இருந்தவர் மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்தவர் ஜெயந்தி நடராஜன் பக்தவச்சலம் அவர்களுடைய பேத்தி. அவர் 2003 செப்டம்பர் 21 எந்த செப்டம்பர் 21, 1957 பேரறிஞர் அண்ணா இதே திருவண்ணாமலை மாநாட்டிலே பக்தவச்சலம் வீட்டினுடைய இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஆதரவாக ஓட்டு போடுவார் என்று 57 சொன்னாரே, அதே செப்டம்பர் 21, 2003 சண்டே எக்ஸ்பிரஸ் ஏட்டிலே ஒரு கட்டுரை எழுதுகிற பொழுது எழுதினார். அதை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜெயந்தி நடராஜன் முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் எம்பி, அந்த சண்டே எக்ஸ்பிரஸ் ஏட்டிலே எழுதுகிற பொழுது 1965 இந்தி திணிப்பு எதிர்த்த போராட்டத்தின் தாக்கத்தை என் தாத்தா பக்தவச்சலம் சந்தித்தார். இப்பொழுதும் 90% நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இந்தியில் தான் நடக்கின்றன. நாடாளுமன்ற ஊழியர்கள் அதிகாரிகள் பேசுவதெல்லாம் இந்தியில் தான், ஆவணங்கள் இந்தியில் தான் இருக்கிறது. எம்பிக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர்கள் இந்தியிலே தான் பதில் சொல்கிறார்கள். தேசிய மொழிக்கும் ஆட்சி மொழிக்கும் உள்ள வேறுபாடு அவர்களுக்கு தெரியவில்லை. இந்தி மொழியை உயர்வாகவும் மற்ற மொழிகளை இழிவாகவும் நடத்துகிறார்கள். இந்தி பெரும்பான்மை மக்கள் பேசும் மொழி என்பது பொய்யான கணக்கு. 123% மக்கள் மட்டும்தான் பேசுகிறார்கள். ஒரு மொழியின் மேலாதிக்கத்தின் கீழ் இந்தியாவின் பிற மொழிக்காரர்களை சிறுமைப்படுத்தும் போக்கு டெல்லியிலே இருக்கிறது. 57 பேரறிஞர் அண்ணா திருவண்ணாமலையிலே பேசியதை பக்தவச்சலம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள் என்று சொன்னார்கள். 2003 பக்தவச்சலம் பேசி அண்ணாவினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு கட்டுரை எழுதினார் என்றால் திராவிட இயக்கத்தினுடைய கருத்து வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்றிருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொன்று நடந்தது. 37 இந்தியை திணித்தவர் ராஜாஜி. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 57 அதே இந்தியை எதிர்த்து பெரியாருக்கு பக்கத்திலே அண்ணாவுக்கு பக்கத்திலே வந்து நின்று எந்த இந்தியும் 37 எதிர்த்தாரோ அதே ராஜாஜி அண்ணாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இந்தியை எதிர்த்து முழங்கினார் என்றால் திராவிட இயக்கம் மகத்தான வெற்றியை பெற்றது. மறந்து விடாதீர்கள். இது மகத்தான சரித்திரத்தினுடைய பெற்றிருக்க வெற்றி. அவர் சொன்னார், இம்போஸ் ஹிந்தி இப்போஸ் என்ற சொல்லுக்கு மதுரையிலே பேட்டி கொடுக்கிற போது ராஜாஜி சொன்னார், இப்போஸ் என்ற சொல்லுக்கு வலுக்கட்டாயமாக புகுத்துதல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இப்போஸ் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் மோசடி என்ற பொருள் இருக்கிறது. இந்தியை திணிப்பது என்பது தமிழர்கள் மீது நடத்தப்படுகிற மோசடி என்று சொன்னார் ராஜாஜி. எந்த ராஜாஜி? 37 இந்தியை திணித்த ராஜாஜி 57 20 ஆண்டு காலம் கழித்து இந்தியை திணிப்பது மோசடி என்று சொன்னார் ராஜாஜி என்றால் அவரை சொல்ல வைத்தது திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. இந்த வரலாற்றை எடுத்து படியுங்கள் முட்டாள்கள். யாரை பார்த்து தமிழ் தேசியத்துக்கு விரோதி என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள்?
அண்ணாவை சொல்ல வைத்தவர்கள் கடற்கரை கூட்டத்திலே அண்ணாவர்களை வைத்துக் கொண்டு இந்திய எதிர்ப்புக்காக முழங்கினார் ராஜாஜி. அதில் பேசுகிற பொழுது சொன்னார், இங்கிலீஷ் யூனிட்டி, ஹிந்தி டிவைடு, ஆங்கிலம் இணைக்கிறது, இந்தி பிரிக்கிறது என்று சொன்னார். நானும் காமராஜரும் ஒன்றாக உட்கார்ந்திருக்க வேண்டிய இந்த வேளையில் நானும் அண்ணாவும் ஒன்றாக இங்கே உட்கார வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்தியை எதிர்ப்பதற்காக நான் அண்ணாவோடு உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னார் ராஜாஜி. இதெல்லாம் இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாறு. அந்த வரலாறு வீண் போய்விடக்கூடாது. 62 பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபைக்கு போகிறார். 63ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி உள்துறை அமைச்சராக இருக்கிற போது ஆட்சிமொழி மசோதாவை கொண்டு வருகிறார்கள். அதிலே மீண்டும் வலியுறுத்துகிறார்கள், வரக்கூடிய 65 ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து இந்த நாட்டினுடைய ஆட்சிமொழி இந்திதான் இருக்கும் என்று சொன்ன பொழுது அங்கேயே தந்தை பெரியாருடைய வழியிலே வளர்த்தெடுக்கப்பட்ட தலகத்தராக தமிழ்நாட்டு அரசியலிலே வளர்ந்து கொண்ட மகத்தான தலைவர் பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபையில், மாநிலங்களவையில், நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கொள்கைக்கு எதிராக உங்கள் உத்தரவை எதிர்த்து கடுமையாக போராடும் என்று சொன்னது மட்டுமல்ல, சென்னைக்கு வந்து அரசியல் சட்டத்தை கொளுத்துகின்ற போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக நிர்வாக குழுவை கூட்டு அறிவித்தார். 1964 டிசம்பர் மாதம் இந்தியை திணிக்கின்ற அந்த உத்தரவை எதிர்த்து தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஷல் பி ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய அரசியல் சட்டத்தை கொளுத்துவோம் என்கிற போராட்டத்தை திமுக அறிவித்தது. நான் கேட்கிறேன், இந்தியாவிலே எங்களை தவிர அரசியல் சட்டத்தை கொளுத்திய இயக்கம் எது? சொல். பெரியார் தேசிய கொடியை எடுத்தார். இன்னும் சொல்ல போனால் 60 ஜூன் மாதம் 6ஆம் தேதி தலைவர் பெரியார் இந்தி படித்தே ஆக வேண்டும், இந்தி ஆட்சி மொழி, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டக்கூடாது என்றெல்லாம் சொன்ன நேரத்திலே தலைவர் பெரியார் இந்தியாவினுடைய தேசப்படத்தை, தமிழ்நாடு தவிர்த்த தேசப்படத்தை எரித்தார் பெரியார். இதெல்லாம் நம்முடைய வரலாறு, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. தேசப்படத்தை எரித்தார். எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் தேசப்படத்தை எரிப்பதென்றால்? பெரியார் எதிர்த்தார். தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட மறுத்தார்கள். சங்கரிங்க நாடார் 78 நாட்கள் உண்ணாவிரதம் உயிர் தந்ததற்கு பிறகும் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட முடியாது என்று காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது சொன்னது. 67 அண்ணா வந்ததற்கு பிறகுதான் நிறைவேற்றினார். அதை போல 64ஆம் ஆண்டு கருப்பு நாள் என்று அறிவித்து 1965 ஜனவரி 26 குடியரசு தினம், கருப்பு தினம். கருப்பு கொடி ஏற்றுங்கள், ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்தது. அந்த நேரத்திலே தான் 1964 ஜனவரி 23ஆம் தேதி கீழப்பொழுது சின்னசாமி 24 வயது வாலிபன், கட்டிய இளம் மனைவி, தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளை, பெண் பிள்ளை, பெண் கை குழந்தை, திராவிட செல்வி என்ற அருமையான பெயர் சூட்டிவிட்டு அந்த குழந்தை போகிற பொழுது கீழப்பழுவூரில் இருந்து அந்த சிங்கத்தமிழன் சின்னசாமி குழந்தையை எடுத்து முத்தம் கொடுத்து விட்டு கட்டிய இளம் மனைவி படுத்திருக்கிறாளே, அவளை பார்த்து கரங்கூப்பி வணங்கிவிட்டு போய் வருகிறேன் என்று மானசீகமாக சொல்லிவிட்டு திருச்சி ரயிலிலே போய் கட்டாய இந்திக்கு எதிராக என் உயிரை தியாகம் செய்கிறேன் என்று உடலிலே மண்ணெண்ணெயை ஊற்றிக் கொண்டு பற்றி எரித்துக் கொண்டு பாதாதி கேசம் பற்றி எறிய கரிக்கட்டையாக சாம்பலாகி கீழே விழுந்தான். உலக வரலாற்றிலே புத்தபிக்குகள் வியட்நாமிலே அமெரிக்க படையெடுப்பை எதிர்த்து தீக்குளித்த வரலாறு உலகம் முழுவதும் பேசப்பட்டது. அதற்கு பிறகு மொழிக்காக தீக்குளித்த வரலாற்றை தமிழ் இளைஞன் சின்னசாமி சிங்கத்தமிழன் தொடங்கி வைத்தார். அவனுடைய வழியில் சின்னசாமி, சிவலிங்கம், அரங்கநாதன், மாயவரம், சாரங்கவாணி, கீரனூர் முத்து, சத்தியமங்கல முத்து, உப்பிலிப்பாளையத்திலே ஆசிரியர் வீரப்பன், ஐயம்பாளையம் வீரப்பன் தீக்குளித்திருந்தார்கள். விராலிமலை சண்முகம் போன்றவர்கள் நஞ்சுண்டு விஷத்தை அறிந்து இருந்தார்கள். போராட்டம் நடைபெற்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்து களத்துக்கு வந்தார்கள். இந்திய எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. போராட்ட களத்துக்கு வந்த நேரத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள்
மாணவர்கள் அன்றைக்கு உண்ணாவிரதம் அற போராட்டம் ஊர்வலம் போனபோது துப்பாக்கி சூடு நடந்த பொழுது 18 வயது நிரம்பிய சிவகங்கை ராஜேந்திரன் பிஎஸ்சி படித்துக் கொண்டிருந்தவன் அவன் துப்பாக்கி சூட்டுக்கு முதல் களப்பலியானான். தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம். மதுரையிலே மாணவர்கள் போராடிய நேரத்திலே ஊர்வலம் போன பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கொண்டு வந்து மாணவர்களை குண்டாந்தடியாலை தாக்கி ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையிலே நேப்பியர் பூங்காவிலிருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் முதலமைச்சர் பக்தவச்சலத்தை சந்தித்து மனு கொடுப்பதற்கு ஊர்வலம் போன பொழுது குதிரைப்படையை ஏவிவிட்டு மாணவர் போராட்டத்தை நசுக்கினார்கள். அந்த மாணவர் போராட்ட களத்திலே அன்றைக்கு மாணவராக மாநில கல்லூரி மாணவராக இருந்த நமது தலைவர் வைகோ அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே நின்று போராட்ட களத்திலே மாணவர் தளபதியாக போராடினார். மொழிப்போர் தளபதி என்று அறியப்பட்ட எல் கணேசன், விருதுநகர் சீனிவாசன், அதை போல பக்கத்தில் இருக்கிற செட்டி ராமச்சந்திரன், இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற துரைமுருகன், இப்படி போன்ற தலகர்த்தர்கள் மாணவர் கண்மணிகள் அண்ணாவினுடைய தம்பிகள் இளம் சிங்கங்கள் களத்துக்கு வந்து போராடினார்கள். அந்த போராட்ட களத்திலே சின்னசாமி தொடங்கி கண்ணீர் வடிய தமிழ் மக்கள் கண்ணீர் வடிய ரத்தம் வடிய அந்த தியாகத்தை செய்தார்களே, அவர்களுக்கு வீர வணக்கத்தை இந்த நாளிலே செலுத்துகிறோம். படமாகி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய போராட்டம் 37 நடந்தது. ஏன் நடத்த வேண்டும்? எதற்காக இவ்வளவு பெரிய போராட்டம்? இன்று கூட இந்தியை படித்தால் பரவாயில்ல, நீ இந்தி படித்தால்தான் இந்தியன். இன்னைக்கு சொல்றான் பிஜேபி காரங்க, இந்தி படிக்கணும். வாரணாசியில அலகாபாத் பிரயாக்ராஜ் பேரை மாத்திட்டான். அங்க 2002 பிப்ரவரி மாதம் இந்துத்துவ கும்பல் ஒரு மாநாடு போட்டது. அந்த மாநாட்டிலே சொல்கிறான், இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம், அதற்கான வரைவு திட்டத்தை, இந்து ராஷ்டிர வரைவு தேர்தல் அரசியல் சட்ட அறிக்கை 32 பக்கம் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நேற்றை கூட நம்முடைய தலைவர் பேசியிருக்கிறார் திருச்சி விசிக மாநாட்டில். அந்த அறிக்கையில் வரைவு அறிக்கையிலே சொல்கிறார், இந்தியா என்கிற பெயரை பாரதம் என்று மாற்றுவோம். இந்தியாவின் அரசியல் சட்டம் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் அல்ல, மனுதர்ம சட்டத்தை தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டமாக மாற்றுவோம். இந்தி மொழி, சமஸ்கிருதம், அந்த மொழியை தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக ஆக்குவோம். வேத கல்வியை நாங்கள் கொடுப்போம். இந்துக்கள் தான் முதல் தர குடிமக்கள். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இந்த வானிலே வாழலாமே தவிர அவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது. இந்து ராஷ்டிரத்தை அமைக்கப் போகிறோம் என்று பிரகடனம் செய்கிறானே, இந்தி படித்தால்தான் நான் இந்தியன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. டெல்லியிலே அதைத்தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா சொன்னார். அதைத்தான் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் 78ஆம் ஆண்டு 34 வயது கஜலன் காளையாக அங்கே அடியெடுத்து வைத்த பொழுது அதைத்தான் சொன்னார். இந்தியா என்பது இணைக்கப்பட்ட துணை கண்டம். அண்ணா சொன்னார், பல மொழிகள் இங்கே, தமிழ் மொழி, மலையாள மொழி, கன்னட மொழி, தெலுங்கு மொழி, ஒரிய மொழி, குஜராத்தி மொழி, காஷ்மீரி மொழி, மணிப்பூரி மொழி, நேபாளி மொழி, எல்லா மொழிகளும் பேசக்கூடிய 22 தேசிய மொழிகள் 8வது அட்டவணையில் இருக்கின்றன. எல்லா மொழிகளுக்கும் சம உரிமை, சமத்துவம் வழங்கப்பட வேண்டும். நம்முடைய கோரிக்கை, இந்த நாட்டிலே உத்தரப்பிரதேசக்காரன் பேசுகிற மொழிக்கு என்ன மரியாதை உண்டோ, அரசியல் சட்டம் எந்த இடத்தை தருகிறதோ அதே இடத்தை நான் பேசுகிற என் தமிழ் மொழிக்கு கொடுத்தால்தான் அரசியல் சட்டம் சமத்துவம் என்று சொல்ல முடியும். இந்தி பேசுகிற முதல் தர குடிமகன், நீ இந்தி படித்தாதான் வேலை கொடுப்பேன். இப்ப சொல்ற அமித்ஷா உள்துறை அமைச்சர், அவர்தான் அலுவல் மொழி நாடாளுமன்ற குழு தலைவர். அவர் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார். இனிமேல் ஐஐடி, உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் எல்லாவற்றிலும் ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இந்தியிலே பாட புத்தகம் தயாரிக்க வேண்டும். அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்கிறது. எல்லாவற்றையும் ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்துல இந்தியை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும். அப்படின்னா என்ன ஆகும்? கை நாட்டு பேர் வழியாக நம்முடைய பிள்ளைகள் ஆகிவிடுவார்கள். இந்தி பேசக்கூடியவன் சட்டப்பூர்வமாக இந்தியை படித்துவிட்டு அவன் வேலைக்கு போவான்.
உயர்தர குடிமக்களாக இருப்பான். ஆனால் இந்தி பேசாத அத்தனை பேரும் இந்திக்காரனுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு இழி நிலைமைக்கு தள்ளப்படுவோம். எனவேதான் எதிர்க்கிறோம். ஒருபோது ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மாணவர் தலகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற நம்முடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களும் 67 பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இந்த நாட்டில் இந்தி கிடையாது என்று அறிவித்தார். இருமொழி கொள்கைதான். 1968 ஜனவரி 23ஆம் தேதி நம்முடைய தலைவர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு உத்தரவு போட்டார். தமிழ்நாட்டில் இனி இருமொழி கொள்கைதான், இந்திக்கு இடமில்லை என்று சொன்னார். அந்த கொள்கையை மாற்றுவதற்கு எத்தனை பேர் புறப்பட்டு வந்தாலும் இனி ஒருபோது நடக்காது. பேசுறார் அண்ணாமலையார் இங்கே இருக்கிற அண்ணாமலையாருடைய அடிவாரத்தில் நின்று பேசுகிறேன். அண்ணாமலை பெயர் கொண்டவரை தமிழ்நாட்டு வீதிகளில் இறக்கி வைத்து விட்டு திராவிட இயக்கத்துக்கு எதிராக அவர் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியை கொண்டு வருவோர் என்று சொல்கிறார். துணிச்சல் இருந்தால் கொண்டு வாருங்கள். கடைசி தமிழனின் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலே இந்திய எதிர்த்து போராடுவோம் என்று சொன்னவர் எங்கள் தலைவர் வைகோ. நாடாளுமன்றத்திலே ஒருபோது நடக்காது. இந்தி திரைப்படங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தி படித்தால் தான் இந்தியன் என்று சொன்னால் நாங்கள் இந்தியன் கிடையாது, தமிழன் என்று ஓங்கி சொல்வோம். இந்தி படித்தால் தான் இந்தியனா? இந்தியா ஒரே நாடு அல்ல, இது இந்து நாடு அல்ல. இந்தியா பல மொழிகள் பேசுகிற நாடு, பல பண்பாட்டை கொண்டிருக்கிற நாடு, பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு இந்த நாடு. இன்றைக்கு பிஜேபி காரன் இந்தியை கொண்டு வந்து திணிப்பதற்கு இந்த ஆட்சியை தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டின் வீதிகளிலே கொக்கரிக்கிறான் என்று சொன்னால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது, முடியாது. ஏன் இந்த வீர வணக்க நாள்? இந்த வீர வணக்க நாளில் நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். 36 மூன்றெழுந்த மொழி போராட்டம் இன்னும் முற்று பெறவில்லை. அது அணையாத பெரு நெருப்பாக எங்கள் நெஞ்சில் இருக்கிறது. இந்தி திணிக்கப்படுவானால் காவி கூட்டம் ஆட்சி பீடத்தை பயன்படுத்தி, மத்திய சர்க்காரை பயன்படுத்தி இந்திதான் இந்த நாட்டில் எல்லா நிலையிலும் மீண்டும் திணிக்கப்படுவானால் பெரியார் நடத்திய போராட்டங்கள் இன்றைக்கு 1955 பெரியார் ஒத்தி வைத்தாரே, அந்த போராட்டத்தை இளைய தலைவரை மீண்டும் நடத்துகிற நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டு விடும். மறந்துவிடக் கூடாது. அந்த உணர்வு இந்த மண்ணிலே இருக்கிறது. எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்தி மொழியிலே அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 1987 நவம்பர் 26ஆம் தேதி இந்தி மொழியிலே அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு முன்மொழிவு சட்டத்தை கொண்டு வந்த நேரத்திலே அதை எதிர்த்து எங்கள் தலைவர் ஓட்டு போட்டார். ஆதரித்து ஓட்டு போட்டவர்கள் 169 பேர், எதிர்த்து ஓட்டு போட்டவர் எங்கள் தலைவர் வைகோ ஒருவர் தான். இந்தி வெறியர்கள் நாடாளுமன்றத்தில் எழுந்து சொன்னார்கள், பார்த்தீர்களா, நாங்கள் 129 பேர், நீங்கள் ஒரே ஒரு ஆள் தனிமைப்படுத்தி விட்டீர்கள், தன்னந்தனியனாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆதரவில்லை என்று சொன்ன பொழுது பிடரி சிலிர்த்துக் கொண்டு நம்முடைய தலைவர் எழுந்து நின்று சொன்னார், காட்டிலே தனியாக இருக்கிற சிங்கம் தான் ராஜாவாக இருக்கிறது என்று சொன்ன தலைவரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. Do you want Hindi India or United India? உனக்கு ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா அல்லது பிளவுபட்ட இந்தியா வேண்டுமா என்ற கேள்வியை தலைவர் வைகோ எழுப்பிய பொழுது ஒரிசாக்காரன் புத்தமரிய மௌரியா என்கிற காங்கிரஸ் எம்பி இந்த வார்த்தையை நீ திரும்ப பெறாவிட்டால் இதே மன்றத்திலே அடித்து நொறுக்கப்படுவாய் என்று சொன்ன பொழுது ஈவன் I will curse you on the floor of the house. நான் இதே அவையிலே அடித்து நொறுக்கப்பட்டாலும் சரி, ஒரு முறை அல்ல 1000 முறை இந்திக்கு எதிராக இந்த மன்றத்திலே நான் பேசுவேன் என்று சொன்ன தலைவர் வைகோ அவர்கள் வழிநடத்துகிற இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். வீர தியாகிகளே, நடராஜன், தாளமுத்து உள்ளிட்ட தலைவர் தளபதிகளே, உயிர் நீத்த சிங்கத்தமிழன் சின்னசாமி, சிவலிங்கம், அரங்கநாதன், மாயவரம் சாரங்கவாணி ஆசிரியர் வீரப்பன், மாயவரம் சாரங்கவாணி வழிகளே, தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ராணிமலை சண்முகம்,
குண்டடி விட்டு இறந்தானே சிவகங்கை ராஜேந்திரன், அந்த தியாகியின் பெயரானை உறுதி எடுத்துக் கொள்வோம். இன்று ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற களத்திலே திராவிட இயக்கம் முன்னோடி இயக்கமாக இருக்கும். மறுமலர்ச்சி திமுக எங்கள் தலைவர் வழிநடத்துகிற இயக்கம் இந்து எதிர்ப்பு போர்க்களம் மீண்டும் உருவானால் எப்படி 64 தலைவர் வைகோ அவர்கள் களத்துக்கு வந்தாரோ அதை போல 2024 எங்கள் இளம் தலைவர் துரை வைகோ தலைமையிலே அந்த போராட்டத்தை வழிநடத்துவதற்கு வந்திருக்கிறார். அவருடைய தலைமையிலே களத்தை சந்திப்பதற்கு மறுமலர்ச்சி திமுக தயாராக இருக்கிறது. திராவிட இயக்கத்தின் கொள்கையை யாராலும் வீழ்த்த முடியாது. மூதறிஞர் ராஜாஜி இந்திய உபகண்டத்தில் மவுண்ட்பேட்டனுக்கு பிறகு கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியை, எவ்வளவு பெரிய ஆள் ராஜாஜி, காந்தியினுடைய சம்பந்தி, உடம்பெல்லாம் மூளை என்று வர்ணிக்கப்பட்ட ராஜாஜி, சனாதனத்தினுடைய மிகப்பெரிய தலைமை தாங்கி வழிநடத்தியவர் பண்டிட் ராஜகோபாலாச்சாரி, முதல் கவர்னர் ஜெனரல். அந்த கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியவே திராவிட இயக்கம் உண்டு செறித்து விட்டது என்று சொன்னால் இங்கே புறப்பட்டிருக்கிற காவிக்காரர்களே, நீங்களெல்லாம் எங்கள் தூசுக்கு சமம், சந்திப்போம் என்று தெரிவித்து ஒழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.